வணக்கம் மக்களே, சமைக்கலாமா? வாங்க. இது என்ன சமையல்னா பச்சைப்பயிறு லட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்: பச்சைப்பயிறு தண்ணியில் கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கரும்பு சர்க்கரை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, நெய். இந்த பச்சைப்பயிருக்கு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி வறுத்துட்டியில் வறுத்து வச்சுக்கணும். வாங்க இப்போ பண்ணுவோம். பாருங்கள், ஒரு வறுத்துட்டியில் வெறும் வறுத்துட்டியில் இந்த பச்சைப்பயிறு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகுது, நல்லா பொரிச்சு எடுத்து போடுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதில் ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பவும் கருவி போடக்கூடாது. மிக்சியில் அரைச்சா பவுடர் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருக்கணும். ரொம்பவும் கருக்கக்கூடாது. இதில் ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சு ஆற வைங்க. எடுத்து வச்சு சொன்னோம். இதெல்லாம் ஆற வச்சு மிக்சியில் பவுடர் அடிக்கணும். இப்போ அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், கரும்பு சர்க்கரையில் பாவு காய்ச்சி வச்சுருவோம். வாங்க. சர்க்கரை பாவு ஊற்றிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக வர மாதிரி கலரி விடுங்க. கெட்டியாக வர மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், பச்சைப்பயிறு ஆற வச்சாச்சு. அப்புறம் மிக்சியில் எடுத்து போட்டு பவுடர் அடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம பவுடர் அடித்து வச்சாச்சு. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி வைக்கணும். நல்லா பவுடர் அடித்து வச்சுக்கோங்க. வாங்க, அடுத்தது நம்ம லட்டு எப்படி பண்ண போகிறோம். வாங்க. அடுத்தது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கிறோம். நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. பாருங்கள், எல்லாம் போட்டுக்கிறோம். இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் கருகக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். சரி, தட்டத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அதே நெய்யில் வச்சு இந்த அரைச்சி வச்ச பச்சைப்பயிறு பவுடர் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சு இதில் நல்லா கலரி விட்டுருங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் லட்டு பிடிக்க முடியும். பாருங்க, நல்லா இந்த ஓரளவுக்கு நல்லா கெட்டு வளர்ந்துருக்கும். அடுத்தது பாவு ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நிறுப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேவைப்பட்ட ஊற்றினா போதுங்க. நிறையா ஊற்றணும் கிடையாது. அவ்வளோதாங்க. நம்ம தடத்தில் எடுத்து லட்டு பிடிச்சி வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல வணக்கம் வைக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா?
இப்படி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சு லட்டு பிடிச்சி வைப்போம். பாருங்கள், நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம லட்டு பிடிச்சி வைப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குது. கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து லட்டு பிடிக்க முடியும். பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பச்சைப்பயிறு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஃபுட்டு. இதுகளை குழந்தைங்களுக்கு பெரியவர் வரைக்கும் கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க தட்டத்தில். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு லட்டு. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.